வணக்கங்க. நம்ம மகிழ்வனத்துல இருந்து மாங்கா வந்ததுங்க. அங்க வந்து பழம் வந்து பழுக்கவே விட முடியலைங்க. பறவைகள் வந்து ரொம்ப சேதாரம் பண்ணிடுறாங்க. அதனால சரி காயாவே பறிச்சுட்டு வந்துட்டு, நம்ம சாதம் சாப்பிட்டு செஞ்சுக்கலாம். இல்லன்னா கட் பண்ணி போட்டு கூட உப்பு மிளகாய் தொட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா? அப்படிலாம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேங்க. ஆனா பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. அல்போன்சான்னு தெரியலைங்க, பங்கனப்பள்ளின்னு தெரியல, அந்த காய் என்ன காயின்னு தெரியலைங்க. ஆனா ரொம்ப டேஸ்ட் அதிகமா இருக்குங்க. ஆனா காயுமே கூட நல்லா டேஸ்ட்டா தாங்க இருந்தது. புளிப்பு இல்லாம நல்லா இருந்ததுங்க. சரின்ட்டு பறிச்சுட்டு வந்தேங்க. அப்ப வந்து நெறைய வீடியோஸ் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேங்க. இந்த மலையாளிஸ்லாம் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய வந்து இப்படி நெறைய காய்கள இது மாரி தாங்க செய்வாங்க. அவங்க கட் பண்ணி போட்டு அதிலேயே இந்த ராக் சால்ட் போடுவாங்க. சில்லிலாம் போட்டு 2 நாள் ஊற வச்சு, தண்ணி போட்டு ஊற வச்சுருவாங்கங்க. அத எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடும்போது பார்த்தா, நம்மளுக்கே ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்குங்க. எனக்கு அது பார்க்கும்போதெல்லாம் ஆசையா இருக்கும். நாமளும் ஒரு தடவ இத ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு. அதனால சரி மாங்காய் இருக்கே பண்ணலான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம தாங்க இது பண்ணுனேன். ஒரு 2 நாள் போட்டுட்டுங்க, நல்லா குலுக்கி குலுக்கி தாங்க வச்சுட்டு இருந்தேன். 2 நாள் கழிச்சு ஆசையா திறந்து பார்த்தா, அதுக்கு மேல ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருந்ததுங்க. அத பார்க்கும்போதே நல்லா இல்ல. சரி எதுக்கும் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு ஒரு இத எடுத்து சாப்பிட்டு பார்த்தா, அப்படியே ஒரு அழுகுன வாடைங்க. அ நல்லாவே இல்ல. ஒருவேள நான் அங்கேருந்து உப்பு கம்மியா போட்டுட்டனான்னு எனக்கு தெரியலைங்க. நீங்களும் இது மாரி ட்ரை பண்ணியிருக்கீங்களாங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி